ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/5/2026 கருணியா கையார் 754க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்குறோம், அதனால் இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணியா ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 574, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 104, அதுக்கு முந்தின ட்ரா 625 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய கருணியா டு கருணியா ரிசல்ட், அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னால் நம்மளுக்கு வந்து 5லேருந்து 8 ட்ராக்குள்ளே வராத நம்பர்ஸை மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வருவோம். ஆனால் இந்த கருணியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது ரிசல்ட்டுக்குள்ளே. ஏன்னா அதிகப்படியாக நம்பர்ஸை லாக் பண்ணிட்டு வராங்க, அதை திறக்கும்போது அடுத்த நம்பர் லாக் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் டச்சு தனியாக எடுக்கலாம். அதே மாதிரி அந்த லாக் ஆகிருக்க நம்பருக்குள்ளேயே நம்ம இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு 574 இதுதான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. நான் இங்கே 791லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 719 இருக்குது பாருங்கள். இந்த 719ல் நம்மளுக்கு 3 நம்பர்ஸுமே லாக்கு. 791 3 நம்பர்ஸுமே இதில் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3 லாக் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 197 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாக். ஸோ இதோட இன்னொரு ஒற்றைப்படை நம்பர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 லாக் ஆகிருக்கு. இப்போ வரிசையாக 1 ரிசல்ட்டில் வரும்போது நம்மளுக்கு 7 கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா மறுபடியும் 7 கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து 5 கொண்டு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1 கொண்டு வந்து அடிக்கிறாங்க. இப்போ மறுபடிக்கு நம்மளுக்கு 5 7 ஒன்றா பெய்ட்ஸில் அடிச்சிட்டாங்க. அப்போ இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக அந்த எங்கே லாக் ஆச்சோ அங்கேருந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக இப்போ நம்மளுக்கு வின்னிங்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. 7 7 5 1 5 7 சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன ட்ரா வந்து நம்மளுக்கு 574. அப்போ இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இதில் ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 3 நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமைனிங்கில் 9 3 நம்மளுக்கு லாக்கில் இருக்குது. இதே லைன் படி எடுத்தோம்னா நம்மளுக்கு 9 3. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீபோர்டில் 9 அல்லது 3 கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட், மூணா அல்லது 9, 3 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இந்த 3 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. டபுளுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள்ஸ் வரதா இருந்தால் 33 99. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற அந்த பெய்ட்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போகிறோம் டபுளுக்குள்ளே. அதாவது 11 55 7 7. இப்போ நம்ம இங்கேருந்து இந்த டபுள்ஸை நம்ம உருவாக்கிட்டோம். இதிலேருந்து தனிப்பட்ட நம்பர் இது. அப்போ இது தனிப்பட்ட நம்பராக இருக்கிறதுனால இதிலேருந்து செட்டை உருவாக்க நினச்சா நம்ம இதை வந்து 3 9 வச்சு உருவாக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இந்த 2 நம்பர்ஸ். ஒருவேளை நான் சொல்கிறது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சீபோர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். நேற்றுக்கு வீடியோ போட முடியல, ஸோ ஒரு வேலைனால நம்மளால் எடுக்க டைம் இல்லாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கெஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இதில் ரிசல்ட்டில் கவனிங்க 791. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 5 ஹோல்ட் ஆகிருக்கு. அடுத்து கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3 தனிப்பட்ட நம்பர். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 2 3 4 5 டோட்டலாக நம்மளுக்கு 5 ட்ரா ஆயிடுச்சு. இப்போ அந்த 5 ட்ரா முடிவில் நம்மளுக்கு கிடைக்காத நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 1 அதோட நம்மளுக்கு இங்கே 5. ஸோ இந்த 5 ட்ரா, அந்த 5 நம்பருக்குள்ளே 9 1 5. இப்போது
7 இதிலேருந்து வெளியாயிருச்சு. அடுத்து நம்மளுக்கு 7 தான் வெளியாயிருக்கு. அடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 6 to 5, இந்த 6 to 5ஓட நம்மளுக்கு இந்த இடத்துல 5 வெளியே வந்துடுது, 1 நிற்கிது. அதாவது 9 1 நின்றுக்கிறது. இப்போ இந்த 9 1க்கு அப்புறம் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 104. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடைக்கிது. அப்போ இந்த இடத்துல 1 போனதுக்கப்புறமா நம்மளுக்கு 9 3ன்னு சொல்லிட்டு ஆட் ஆகுது. ஏன்னா இதோட நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு 8ங்கிற கால்குலேஷனில் வந்துடும். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த 574 இது நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இப்போ இந்த 9லேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 ட்ராவ் ஆயிடுச்சு. அப்போது இந்த 8 ட்ரா முடியல நம்மளுக்கு வந்து 9 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான அதிகப்படியான சான்ஸில் இருக்குது. 3 அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வருது. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பெய்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. 57ங்கிற பெய்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 3 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ரிசல்ட்டில் நம்மளுக்கு இந்த சீரியல் நம்பர்ஸில் லாக் ஆகும்போது, அதாவது ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, 1 3 5 7 9, அதே மாதிரி 2 4 6 8 0. இதில் கவனிச்சிங்கன்னா இங்கே 447, இந்த 447 அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4, அதுக்கடுத்து 784 அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4, அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வந்து 6 to 5 இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நில், அதுக்கடுத்து 104 இந்த இடத்துல 4, அதுக்கடுத்து 574 இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அப்போது இந்த இடம், அதாவது நம்மளுக்கு இன்றைக்கான ட்ரா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நில்லு தான். 4ஓட பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ 4உடைய பவர் வந்து 9. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எடுத்தது போல் நம்மளுக்கு 9 இந்த ட்ராவுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2 டைம் நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 4 வருது. அதுக்கடுத்து ஒரு ட்ரா இல்லாமல் இருக்குது, அதுக்கடுத்து மறுபடியும் நம்மளுக்கு 4 வருது. ஸோ இந்த ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே இப்படி தான் நம்மளுக்கு மாறி மாறி வந்திருக்கு. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணியிருக்க இந்த டச்சு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே நான் ஒரு சில ஃபார்மெட் கொடுத்துருக்கேன். இதே ஃபார்மெட் தொடர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு, ஆனால் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இப்போது இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸை வச்சு இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு பெயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி பெயர்ஸ் ஏற்கனவே நான் கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கேன் டபுளுக்கான சான்ஸில். ஸோ மிக்சடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9 3 வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து சிங்கிளில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சிங்கிள் எடுக்கும்போது டபுள்ஸ், அதாவது ரெட்டைப்படம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டச்சிலையும் பெயர்ஸ்லையும் உருவாகி வந்திருக்கு. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு ரெட்டைப்படைக்குள்ளே டச் வச்சு நம்ம எடுத்தோம்னா அந்த ட்ராவில் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 2 ட்ராவுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு 6 2 வந்திருக்கு நண்பா. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 2 3 6 3 9 3 9 2, அதே மாதிரி வந்து 6 9. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 4 பெயர்ஸு, அதோட கீழே ஒரு சில பெயர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த பெயர்ஸு ஆட்டத்துக்குள்ளே இருக்குது நம்மளோட கெஸ்ஸிங்கில். ஸோ கீழேயும் ஒரு சில பெயர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் விட்டுறாதீங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 16/5/2026 கருணியா KR 754க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.